எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க வேல்கடம்பன். அண்ட் இந்த காணொலியில நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்ஹெச்னா என்ன, அந்த எஸ்எஸ்ஹெச்சை எப்படி நம்ம எனேபிள் பண்றது, அதன் ஊடாக எப்படி நம்மளுடைய லினக்ஸ் மிஷின் இருக்கும்ல, அந்த லினக்ஸ் மிஷினை ரிமோட்டா அதை தொடவே இல்லாம இன்னொரு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல எஸ்எஸ்ஹெச்னா என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து செக்யூர் ஷெல் அப்படின்னு அர்த்தங்க. அது என்ன ஷெல் அப்படின்னா, நீங்க இந்த டெர்மினல்லாம் பார்த்துருப்பீங்க. லினக்ஸ்ல வந்து டெர்மினல் இருக்கும், நம்ம அதுதான் யூஸ் பண்ணுவோம் லினக்ஸையே. அந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம டைப் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் வந்து பேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷ்ல இருக்க எஸ்ஹெச்னாலே ஸ்கிரிப்ட் ஷெல்லுன்னு தாங்க அர்த்தம். பார்ன் அகைன் ஷெல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு இப்போதைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஷெல்னா அந்த டெர்மினல்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த டெர்மினலை ரிமோட்டா இன்னொரு இடத்துல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த லேப்டாப்பை தொடவே தேவையில்லை. இப்போ என்கிட்ட 2 லேப்டாப் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 2 லேப்டாப்ல ஒரு லேப்டாப்ல லினக்ஸ் இருக்கு, இன்னொரு லேப்டாப்ல என்கிட்ட விண்டோஸ் இருக்கு. இந்த லினக்ஸ் லேப்டாப்பை நான் தொடவே இல்லாம விண்டோஸ் ஊடாக என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த டெர்மினலை ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது எங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய கம்பெனி. இப்போ அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா சர்வர்ஸ் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லினக்ஸ்ல சர்வர்ஸ் பில்ட் பண்ண வைக்கும்போது அவங்க நிறைய ரேக்ல தான் அந்த சர்வர்ஸை வச்சு வைப்பாங்க. நாட் லைக் ஒரு கம்ப்யூட்டரையோ, ஒரு சாதாரண நம்ம யூஸ் பண்ற பர்சனல் கம்ப்யூட்டரையோ அல்லது லேப்டாப்பையோ அவங்க சர்வரை மாற்றி வச்சுக்க மாட்டாங்க. அதுக்குன்னே டிசைன் செய்யப்பட்ட சர்வர்ஸ் இருக்கும், ரேக்கா இருக்கும். அதுல தான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களால ஒவ்வொரு மிஷினுக்குள்ளேயும் போயிட்டு கீபோர்டையோ மவுஸையோ அல்லது மானிட்டரையோ கனெக்ட் பண்ணி எல்லாம் அவங்களால அந்த டெர்மினலை பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு வெப் சர்வர் மாற்றணும், அதில் ஒரு சம்திங் ஏதோ அவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அந்த மிஷினை யூஸ் பண்ணணும்னா அவங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு கீபோர்டை சொல்லி அதுக்கப்புறம் மானிட்டர் கனெக்ட் பண்ணி மவுஸ் கனெக்ட் பண்ணி அப்பெல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லினக்ஸ் அவங்களோட சர்வர் இருக்குல்ல, அந்த லினக்ஸ் சர்வர் ஒரு நெட்ஒர்க்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதே நெட்ஒர்க்ல இருந்து இன்னொரு மிஷினையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க. மேபி ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், ஏதோ நம்மளுடைய லேப்டாப்பா இருக்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நெட்ஒர்க்ல ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கனால எஸ்எஸ்ஹெச் மூலமா அந்த சர்வரை நம்ம லேப்டாப்ல கனெக்ட் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், அந்த டெர்மினல் ஆக்சஸ் பண்ண முடியும். இதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷனா நான் 2 லேப்டாப் வச்சு விளக்க போகிறேன். என்கிட்ட ஒரு லேப்டாப்ல வந்து லினக்ஸ் டெபியன் போட்டிருக்கேன். அந்த டெபியன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணல. மினிமலாக வந்து ஜஸ்ட் டெர்மினல் மட்டும் தான், கமாண்ட் லைன் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்களும் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, நீங்கள் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வச்சிருந்தாலும் ஓகே, எல்லாமே ஒர்க் ஆகும். அது இன்னொரு லேப்டாப் என்கிட்ட வந்து விண்டோஸ் இருக்கு. ஸோ விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 and 11 இது வந்து டிஃபால்ட்டாகவே இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச்ங்கிற ஒரு விஷயத்த விண்டோஸ் கொடுக்குவாங்க. அந்த எஸ்எஸ்ஹெச்ங்கிறது விண்டோஸ்லையும் இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இந்த ஓப்பன் எஸ்எஸ்ஹெச். அது வந்து விண்டோஸ் 10 and 11ல் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு கீழே உங்களுடைய வேர்ஷன் இருக்குது அப்படின்னா புட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதனூடாக அந்த எஸ்எஸ்ஹெச் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது வந்து விண்டோஸ் 10, அதனால டிஃபால்ட்டாகவே இதுக்கு ஓப்பன் எஸ்எஸ்ஹெச். நான் அதனால் பயன்படுத்தி காமிக்கிறேன். எப்படி இதை பயன்படுத்தலாம், எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லினக்ஸ் மிஷின் இது. என்னோடய லினக்ஸ் மிஷினில் வந்து என்னுடைய யூஸராக நான் லாகின் ஆகிருக்கேன். சரிங்களா? டார்வினட் டெபியன் என்னுடைய நார்மல் யூஸர், ரூட் யூஸர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் யூஸராக சேஞ்ச் ஆகிக்கோங்க, இல்லாட்டி சூடோ பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து ரூட் யூஸராக சேஞ்ச் ஆகிக்குவேன். ஸோ ஓகே, ரூட் யூஸராக சேஞ்ச் ஆகிட்டேன். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டெபியனை இன்ஸ்டால் பண்ணும்போதே இன்ஸ்டாலேஷன்லேயே எஸ்எஸ்ஹெச் சர்வர் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் SSH அப்படின்னு கொடுத்து -client அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரும், என்டர் கொடுங்க. ஸோ என்கிட்ட இது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இட்ஸ் ஆல்ரெடி த நியூஸ்ட் வெர்ஷன். உங்கள்கிட்ட இன்ஸ்டால் ஆகலை, நீங்கள் வச்சிருக்கல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து முதல்ல இது வந்து ஒரு சர்வீஸ். சரிங்களா? இந்த சர்வீஸ் வந்து முதல்ல ரன் ஆகணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குங்க, systemctl அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டுட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டேட்டஸ் டைப் பண்ணிவிட்டு SSH அப்படின்னு கொடுங்க, என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ்னு இருக்குது, இங்கே டிசேபிள்டுன்னு இருக்குங்களா. முதல்ல எனேபிள் பண்ணி நம்ம ஆக்டிவ் பண்ணணும், அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன், நீங்கள் இந்த விண்டோஸில் உங்களோட கீபோர்டில் அப்பேவை கொடுத்தீங்கனாலே நீங்கள் லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தின கமாண்ட் அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்குவேன் அதை. ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, எனேபிள் ஆகிடுச்சு. நான் திரும்ப இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குவேன். இப்போது ஸ்டேட்டஸில் இங்கே எனேபிள்டு வந்துருச்சு பாருங்கள், அங்கே டிசேபிள்டுன்னு வந்துச்சு, இப்போ இங்கே எனேபிள்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் அடுத்து வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட். ஓகேங்களா?
இப்போ நான் ஸ்டார்ட் SSH கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குவேன். ஓகே, ஆக்டிவ் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து SSHஐ நான் எனேபிள் பண்ணிட்டேன், ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லினக்ஸ் மிஷினில் இது நீங்கள் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னுடைய விண்டோஸ் மிஷின். ஓகேங்களா? விண்டோஸில் நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுவேன். என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த லினக்ஸ் இருக்குல்லங்க, அதை நான் வந்து என்னோடய லேன் கேபிள் தெரியுதுங்களா, இந்த லேன் கேபிள் மூலமாக என்னுடைய ரவுட்டரில் லேனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதனுடைய ஒய்ஃபை ஊடாக நான் இதை வந்து ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களை காட்டுவேன் பாருங்கள். ஓகே, ஸோ கனெக்டாக இருக்குங்களா? ஸோ நோ இன்டர்நெட் பிகாஸ் நெட் இல்லை. சிவப்பு கலர் லைட் எரியுதுங்களா? ஸோ இன்டர்நெட் இல்லை, பட் நெட்ஒர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மிஷினும் ஒரே நெட்ஒர்க்கில் தாங்க இருக்குது, ஒரே ரவுட்டர்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ ஐபி அட்ரஸ்க்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா IPA அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? ஸோ நான் IPA அப்படின்னு கொடுத்தோன்னே என்னுடைய நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் காட்டுது. இது ஈத்தர்நெட்டு, இது ஒய்ஃபை. இப்போதைக்கு ஒய்ஃபை எதுவும் கனெக்ட் ஆகலை. நான் ஈத்தர்நெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அப்ஸ்டேஜில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா iNetன்னு போட்டிருக்கா, இதே என்னுடைய IP வெர்ஷன் 4 அட்ரஸு. ஸோ 192 ஆரம்பிக்குது, இதுதான். ஓகேங்களா? ஸோ ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 6th வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த IP தான் தேவை. இந்த IP அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து இந்த விண்டோஸில் போட போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், SSH அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? SSH ஸ்பேஸ் விட்டு என்னோடய யூசர் நேம், நான் வந்து டாவின் யூசர் நேம் வச்சுருக்கேன் அதில். ஸோ டாவின் போட்டு என்னுடைய அந்த IP அட்ரஸை நான் டைப் பண்ணுறேன். சரிங்களா? 192.168.1.34 அப்படின்னு டைப் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே என்னுடைய பாஸ்வேர்ட் கேட்குது. அதாவது டாவின் எந்த டிவைஸ், இந்த டிவைஸ்க்கான IP அட்ரஸ் தானே. ஸோ இந்த டிவைஸில் இருக்க டாவின் யூசர் நேமுக்கான பாஸ்வேர்டு என்னன்னு கேட்குது. என்னுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு, டாவின்@debian. ஸோ டெபியன்ங்கிறது என்னுடைய மிஷினோட நேம். ஸோ ஹோஸ்ட் நேம் அதுக்கு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ரூட் யூஸராக தானே நம்ம பண்ண முடியும், இப்போ எப்படி ரூட் யூஸராக எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிட் ஆகிக்குவேன் இதில் வந்து. சரிங்களா? ஸோ எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ லாக் அவுட் கனெக்ஷன் டு இந்த IP அட்ரஸ் வந்து க்ளோஸ்னு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி SSHன்னு கொடுத்து டாவின் அப்படிங்கிறத அழிச்சிட்டு நான் வந்து ரூட் அப்படின்னு கொடுக்குவேன். சரிங்களா? இப்போ என்டர் கொடுக்குவேன். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், என்டர் கொடுக்குவேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெர்மிஷன் டினைட்னு வருது. ஏன் பெர்மிஷன் டினைட் அப்படின்னா, டிஃபால்ட்டாக டெபின் வந்து ரூட்கான பெர்மிஷனை வந்து ரூட்கான SSH பெர்மிஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தான் இப்போ எனேபிள் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணிடலாம். அப்போ தான் ரூட்டை நம்ம லாகின் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இப்போ நான் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன் பார்த்துக்குவேன். ஓகே, நான் ரூட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். நான் முதல்ல வந்து நம்ம வந்து இந்த ஃபோல்டருக்கு போய்ப்போம். எதுனா cd/etc/ssh அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கும் என்னென்ன இருக்குன்னு. இதில் இந்த SSH deconfigன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நானோ எடிட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். SSHD அண்ட் தென் இது அண்டர்ஸ்கோர் அண்ட் config. ஓகேங்களா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதில் இந்த ஹேஷ் போட்டு இருக்குல்ல, அதெல்லாம் கமெண்ட் எடுங்க. அதாவது அது ஒர்க் ஆகாது அப்படின்னு மீனிங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த திங் உங்களுக்கு வந்து ஹேஷ் ஆகிருக்கும். சில விடயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது, மற்றெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் அந்த SSH சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைல் ஒன்று இருக்குங்க. இந்த பாருங்களேன், பெர்மிட் ரூட் லாகின் அப்படின்னு இருக்குங்களா, இது வந்து ஹேஷாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரொஹிபிட் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாகவோ அது நோன் இருந்தாலும் சரி, ப்ரொஹிபிட் பாஸ்வேர்டுன்னு இருந்தாலும் சரி, இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல இந்த கமாண்ட் எடுத்து விட்டுருங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நான் வந்து அந்த கமாண்டை வந்து எடுத்து விடுவேன். பெர்மிட் ரூட் லாகின் இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் வந்து எண்ட் வந்துட்டேன். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன் இதை. ஓகேங்களா? லாகின் எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Ctrl+O. ஸோ Ctrl+O கொடுத்துட்டு அண்ட் தென் என்டர் கொடுத்துட்டு Ctrl+X கொடுத்து வெளில வந்துட்டேங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து லாகின் வந்து பெர்மிட் பண்ணு எஸ் அப்படின்னு கொடுத்தோம். பட் இது உடனே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நம்ம SSH சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளான கமெண்ட் தாங்க, systemctl
ரீஸ்டார்ட் ஓகே ரீஸ்டார்ட் அண்ட் தென் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு கொடுங்க, என்டர் கொடுங்க. ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, சரிங்களா? இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு டினைட் தானே வருது. இப்போ நான் திரும்பி வெளில வந்துக்குவேன். இப்போ நான் திரும்ப அதே கமெண்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது, 1 2 3 பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். பாருங்கள், நான் லாகின் ஆகிட்டேங்க. இப்போ லாகின் ஆகிடுச்சா, ரூட் அட் டெபியன். ஸோ நான் இந்த சிஸ்டமை யூஸே பண்ணாமல் இனிமேல் நான் அந்த சிஸ்டமை நான் லாகின் பண்ணிக்க முடியும், அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஃபோல்டரை நான் இதில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது எங்கே இருக்குது? ஸோ அது வந்து சிடி, நான் சிடி வேணாம், ஸ்ட்ரைட்டாக நான் வந்து நானோ போய்க்கிறேன். 1 செகண்ட். ஓகே, நானோ /etc/sshd_config என்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எஸ்ன்னு இருக்கா, அங்கே பாருங்கள் எஸ்ன்னு இருக்கா, ஒரே ஃபைல் தாங்க. ஸோ என்னுடைய இந்த சிஸ்டமை நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்குவேன். இது ஆல் கம்ஸ் அண்டர் என்னுடைய கமாண்ட் தான். ஸோ அதனால் பயப்பட வேணாம், என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. நான் வேணும்னா எக்ஸிட் ஆகிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள், இப்படி தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஜஸ்ட் வந்து எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நார்மலாக உங்களுடைய விண்டோஸ் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க எஸ்எஸ்ஹெச் பயன்படுத்துவது. இதனூடாக இந்த சிம்பிள் கான்செப்டை பயன்படுத்தி தான் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் சர்வர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புவேன். ஸோ இன்னொரு காணொலியில் சந்திக்குவேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.